சூர்யா இல்லனா என்னப்பா என்கிட்ட வாங்க. ஹிட் பட இயக்குனருக்கு ரூட் போட்டு கொடுத்த தனுஷ் வாங்க என்னன்றத பார்க்கலாம். திரைத்துறையை பொறுத்தவரை ஒரு நடிகர் நடிக்க வேண்டிய படத்துல இன்னொரு நடிகர் நடிக்கிறது சகஜமான ஒரு விஷயம் தாங்க. சிவாஜிக்கு போன கதையில கூட எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு, ரஜினிக்கு சொல்லப்பட்ட கதையில கமல் நடிச்சிருக்காரு, விஜய் நடிக்க வேண்டிய படத்துல விக்ரம் நடிச்சிருக்காரு, அஜித்துக்கு சொல்லப்பட்ட கதையில கூட சூர்யா நடிச்சிருக்காருங்க. சினிமாவுல இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதுக்கு பல காரணங்களை சொல்ல முடியும். கதை பிடித்து இருந்தால் கால் ஷீட் கொடுக்க முடியாமல் போகும். சில நடிகர்கள் கதை மாற்றம் சொல்வார்கள், அதில் இயக்குனருக்கு விருப்பமே இருக்காது. இப்படி பல காரணங்களை சொல்லாங்க. சூர்யாவோட திரை வாழ்க்கையில அவருக்கு முக்கிய படமாக அமைந்த திரைப்படம் தாங்க சூரிய ரிப்போர்ட்டர். மணிரத்னத்தின் உதவியாளராக சுதா கோங்கரா இயக்கிய திரைப்படம் தேசிய அளவுல கவனம் பெறும்படி இருந்தது. இந்த படத்தோட கதை தாங்க முக்கிய காரணமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் சில படங்களை நடிச்ச சூர்யா வந்து மீண்டும் சுதா கோங்கரா படத்துல இயக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அப்படி உருவான கதை தான் புறநானூறு. தமிழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்படி உருவாச்சு, கல்லூரி மாணவர்கள் அதுல எப்படி பங்கேற்றாங்க, அதுக்கு பின்னால எந்த அரசியல் இருக்கும் அப்படின்றத அலசுறது தாங்க இந்த படத்தோட கதையே. ஆனா இந்த படத்துல சில சேஞ்சஸ் சூர்யா பண்ண சொல்லியிருக்காரு. சுதா கோங்கரா வந்து அதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல வேற ஒரு கதை ரெடி பண்ணுங்க, அதுல நான் நடிக்கிறேன் அப்படின்னு சூர்யா சொல்ல, சுதா கோங்கரா உடனே இல்ல நான் வேற ஹீரோ வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. இந்த படத்துல இந்த சூர்யா வளர்க்கறதுனால தனுஷை தேர்வு செஞ்சிருக்காங்க.